ஆமாங்க, இன்னைக்கு நாங்கள் ராகி சேமியா தான் பண்ண போகிறோம். எங்களோட பல நாள் கனவு பார்த்துக்கோங்க, என் பொண்ணை வச்சு சமைக்க சொல்லி வீடியோ போடணுன்றது. இப்போ உங்களுக்கு 2 இயர்ஸ் ஆயிடுச்சா, சரி அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணலாம், வீடியோ இனி போட ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம். கண்டிப்பாக அவங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. இதை விட பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் நாங்கள் கொடுப்போம். என் பொண்ணுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறனால ஒரே ஜாலியாக ஆகிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு உப்பு தண்ணியில் வந்து ராகி சேமியாவை கட் பண்ணி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். அவங்க ஒவ்வொன்றும் பண்ணுறப்போ அவ்வளோ எக்ஸைட் ஆனாங்க, பார்க்கவே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க நான் தான் இட்லி துணியெல்லாம் போடுவேன்னு சொல்லி உட்காந்து போட்டுட்டு இருந்தாங்க. சரி நான் போட்டு தரேன் பாப்பா அப்படின்னு சொல்லி அழகாக போட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊற வச்ச சேமியாவை தூக்கி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போடணும். நல்லா ஈவனாக வந்து அது ஊறி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் ஊறி ஒரு பக்கம் ஊறாமல் இருந்துச்சுன்னா சேமியா வந்து வேகாத மாதிரி இருக்கும். ஸோ ஈவனாக தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் தான் நாங்கள் ஊற வச்சோம். ஊற வச்சு முடிச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் இல்லை ஸ்டீமர் வந்து தனியாக வச்சுருந்திங்கன்னா அதில் கூட போடுங்க. போட்டு இந்த ஊற வச்சுருக்க சேமியா இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் தூக்கி அதில் போட்டுருங்க. போட்டு நல்லா வேக வச்சுருங்க. ஒரு பாக்கெட் சேமியாவும் கரெக்டாக அந்த ஒரு தட்டில் வேக வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு. நல்லா பிழிஞ்சு வேக வச்சுருங்க. இது கரெக்டாக வந்து ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆனாலே போதுமானது. நான் வந்து ஒரு ஹை ஃப்ளேமில் தான் வச்சேன். கரெக்டாக 10 மினிட்ஸில் சூப்பராக குக் ஆகிடுச்சு. என் பொண்ணுக்கு பாருங்கள் எவ்வளோ சந்தோஷம்ன்ட்டு, அதை பார்க்கவும் வாவுன்ட்டே இருந்தாங்க. இப்படி கையில் எடுத்து பார்த்தா அழகாக நசுங்கி வந்துச்சு. சரி ரெடி ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதில் நெய் விட்டும் சாப்பிடுவாங்க, சில பேர் வெல்லம் போட்டும் சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி வெறும் ஜீனியும் நல்லெண்ணெய் தேங்காய் பூ மட்டும்தான் போட்டு சாப்பிட போகிறேன். சில பேர் அப்படியே இது காரமாகவும் தாளிக்கிறது உண்டு. ஆனால் எங்களுக்கு பர்சனலாக வந்து ஜீனி போட்டு சாப்பிட்டா தான் அது ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். பாருங்களேன், இந்த புகையோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. பொண்ணு பாருங்கள் பார்க்கவும். அப்புறம் சரி நான் தான் கிண்டுவேன்னு சட்டியை பிடுங்கினாங்க. சரி ஓகே நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கையில் சர்க்கரையை கொடுத்து பூராத்தையும் போட சொல்லியாச்சு. இப்போ நான் வந்து வச்சுருக்க சர்க்கரையை அது கரெக்டாக இருக்கும். நான் லைட்டாக தான் போட்டேன். பாப்பாக்கான தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சு வெல்லம் போட்டு அவங்களுக்கு தேங்காய் பூ கம்மியாக போட்டு கிண்டி கொடுத்தாச்சு. நெய் ஊற்றினா தான் அவங்களுக்கு பிடிக்குமா, அவங்களுக்கு தனியாக பண்ணி கொடுத்துட்டேன். இது எங்களுக்கு தான் பாப்பா பண்ணிகிட்ருக்காங்க. வெறும் ஜீனி தேங்காய் பூ நல்லெண்ணெய் அவ்வளோதான் போட்டு கிண்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும். படப்படன்னு காலைல ஆஃபீஸ் கிளம்புற டைமில் இது 5 நிமிஷத்தில் கூட செஞ்சே முடிச்சிடலாம். ரொம்ப டைமும் எடுத்துக்காது. கடகடன்னு குழந்தைங்களுக்கு டிஃபன் பேக் பண்ணணும், லேட் ஆகிடுச்சு என்னைக்காச்சுன்னா இதை போட்டு செஞ்சு கொடுத்துருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். என் பொண்ணுமே அவ்வளோ விரும்பி சாப்பிட்டாங்க. ஆக்சுவலாக அவளுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறோமா, ஸோ அவங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஓகே, அப்படியே நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.